நான் ஒரே கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறனால என்னால் கரெக்டாக உங்களுக்கு காமிக்க முடியல. நான் இப்போ என்னோடய காமெண்ட் நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. என்னோடய ஃபஸ்ட் மாஸ்ஃபெட் வந்து செகண்ட் மாஸ்ஃபெட் வந்து ஷார்ட்டில் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் 000 ஓம்ஸில் இருக்குது, ஃபுல் ஷார்ட்டில் இருக்குது. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் அந்த காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரிமூவ் பண்ண காம்பனண்ட் இங்கே இருக்குது. தென் என்னோடய லிமிட்டிங் சென்சாரையும் நான் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போது எனக்கு இந்த மாஸ்ஃபெட் வந்து ஷார்ட்டில் இருந்து அந்த மாஸ்ஃபெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. தென் எனக்கு அதோட இன்புட் சைடில் எந்த ஒரு ஷார்ட் இல்லை. தென் அவுட்புட் சைடில் இப்போ எனக்கு ஷார்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஷார்ட்டை நான் இப்போ எப்படி ரிமூவ் பண்ண போகிறேன்னா, என்னோடய டிசி மிஷின் ஹெல்ப்னால் நான் சம் கரண்ட் வந்து இதில் இன்ஜெக்ட் பண்ணி என்னோடய ஷார்ட் எந்த இடத்துல கரெக்டாக இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சி நான் இப்போ அது ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போது 2 வோல்ட் கிட்ட நான் இன்ஜெக்ட் பண்ணுற வோல்டேஜ் என் டிசி மிஷின் வந்து கரண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா போர்ட் ஷார்ட்டில் இருக்கனால எனக்கு அதிகமாக கரண்ட் கன்சியூம் பண்ணிக்குது. இதில் உங்களுக்கு தெரியும், இதில் நான் ஷார்ட் இருக்க பாயிண்டில் ஜம்பர் பண்ணியிருக்கேன் பாசிட்டிவ் பாயிண்ட்டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ராசஸர் தான் ஷார்ட்டு. ஏன்னா ப்ராசஸர் தான் அப்நார்மல் ஹீட் ஆகுது. இது மேலே நான் ஃப்ளக்ஸ் ஸ்பேஸ் போட்டிருக்கேன். ஹீட் ஆகுனால அந்த ஃப்ளக்ஸ் ஸ்பேஸ் உருகிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ கெட்டியாக அதில் வச்சுருக்கேன் பாருங்கள். தெரியுதா? ஃபுல் ஹீட்டிங் ஆகிறதுனால உங்களுக்கு இதாகிறது. ஃபர்தராக இந்த ப்ராசஸரை நான் மாற்றிட்டு உங்களுக்கு வீடியோவை கன்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்த லெவல் வீடியோஸ் எல்லாமே என்னால் போஸ்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.